இன்றைய திருப்பலியானது கத்ரீனா சியன்னா இவரிடத்த திருப்பலியாக நிறைவேற்றப்படுகிறது. உங்களுக்காக நான் நினைக்கிறேன். திருப்பலி முன்னுரை. அமைதிக்குரியவர்களே, பொது காலத்தில் 19ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மை அலைகழித்து அச்சத்தில் ஆழ்த்தும் இவ்வுலகின் நெருக்கடிகளில் ஆண்டவரை பற்றி கொண்டு அமைதி காண இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு இருக்கிறது. ஆண்டவரிடமிருந்து நாம் விலகியிருக்கும் போது அவரை பேய் என கருதி பயந்து நடக்க வாய்ப்புள்ளது. பேதுருவை போன்று துணிவோடு இயேசுவை நோக்கி முன்னேறும் போது வியத்தகு செயல்களை செய்ய ஆற்றல் பெறுவோம் என்ற நம்பிக்கை தரப்படுகிறது. நம்பிக்கை பயணத்தில் நாம் தடுமாறும் நேரத்தில் நம் ஆண்டவரை உதவிக்கு அழைத்து அவரது கரங்களை உறுதியாய் பற்றிக் கொள்ள வரவேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மனிதர்கள் கொண்டாட நாம் தகுதி பெறுவது நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியாளர்களுக்கு கற்றுத்தந்தவா உண்மையை தந்தையர் அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உண்மை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பாட்டை எங்கள் இதயங்களில் பொழிந்தருளீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனைவியே என் திருமுன் வந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஓரிவு என்ற கடவுளின் மலையை அடைந்து அங்கிருந்த குகைக்குள் வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலைமே என் திருமுன் வந்தது. ஏதோ ஆண்டவர், நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றை இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து புகையின் வாயிலை நின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம் பேரத்தையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரத்தையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே
அழிவதுக்கும் இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருக்கிறேன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசாட்சி நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் மாட்சிமையை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குழு முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தியை எழுதிய செய்திலிருந்து வாசகம். தூய மத்தியை எழுதிய செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 22 33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார்.
மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டு இரவில் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர நீர் ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய வெளிப்பாடு பிரசன்னத்தை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. படிக்கிற பொழுது மார்ட்டின் செருப்பு தைக்கிறவர் அப்படிங்கிற ஒரு கதையை ஒரு நான்கில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. படிச்சிருக்கீங்களா? மார்ட்டின் தி காப்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்த ஒரு நான்கில் ஒரு கதை. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க இந்த கதையை? மார்ட்டின் செருப்பு தைக்கிறவருக்கு ஒரு கனவு ஒன்று வருகிறது. அந்த கனவிலே, நான் நாளை உங்களுடைய வீட்டிற்கு வரப்போகிறேன் அப்படி என்று ஒரு கனவிலே அவர் சொல்லப்படுகிற பொழுது அவர் அதை உண்மை என்று நினைத்துக் கொள்வார். நாளை கடவுள் வரப்போகிறார். காலை சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைவு வரை நீ காத்திரு, இதற்குள்ளாக நான் உன்னுடைய வீட்டிற்கு வரப்போகிறேன் என்று சொன்ன உடனே அவர் எப்படி ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு நமக்கு பிடிச்ச விருந்தாளிங்க வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். என்ன செய்வோம்? வீட்டை சுத்தம் செய்வோம், அவங்களுக்கு தேவையான நல்ல உணவை சமைப்போம், பலகாரத்தை சமைப்போம், அவங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆய்ந்து அறிந்து எல்லாவற்றையும் செய்து வைக்கும். இதை போன்றுதான் அவர் என்ன செய்தார்? மகிழ்ச்சியோடு காலையில் எழுந்து வீட்டையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அந்த பனியாய் பொழியிலே அந்த நாளிலே வருகிறவருக்கு என்ன கொடுக்கலாம்? சுவையான சூப்பு, வேற என்ன அழகான உணவு கொடுக்கலாம், வேற என்ன கொடுக்கலாம்? வருகிறவருக்கு நம்ம என்ன செய்வோம்? வெறுங்கையோடு அனுப்புவோமா? கல்யாணத்துக்கு வந்துட்ட பிறகு வீட்டுக்கு போகும்பொழுது என்ன கொடுத்து அனுப்புவோம்? ஒரு மொய் பையை கொடுத்து அனுப்புவோம். அப்படி வருகிறவருக்கு நான் ஒரு செருப்பு தைக்கிறவன், அவருக்கு ஒரு அழகான ஒரு காலணிகளை கொடுக்க வேண்டும் அப்படி என்று அவர் நினைக்கிறார். அப்பொழுது அவர் நினைவுக்கு வருகிற பனிப்பொழியிலே அவருக்கு அழகான ஒரு ஸ்வெட்டர் கொடுக்கணும். இப்படி யோசித்து செய்கிறார். அழகாக இதை வாங்கி வைக்கிறார். அவர் காலையில் எழுந்து எல்லாவற்றையும் தயார் நிலையிலே வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய ஜன்னல் வழியாய் பார்க்கிற பொழுது அங்கே அந்த தெருக்களை சுத்தம் செய்கிறவர் குளிரிலே நடுங்கிக் கொண்டு தெருவை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே இவர் மனமிறங்கி அவரை அழைத்து அவருக்கு என்ன செஞ்சிருப்பாரு?
என்ன செஞ்சிருப்பாரு, ஹாட் சூப் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீங்க என்ன இதை குடிச்சா நல்ல ஒரு வெதுன்னு ஒரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வீட்டிலே அமர வைத்து அவருக்கு சூப்பெல்லாம் கொடுத்து உபசரித்து அவரை அனுப்பினார். இன்னும் சற்று நேரம் காத்திருந்தார். அப்பொழுது வெளியே பார்த்த பொழுது ஒரு கைக்குழந்தையோடு ஒரு பெண்மணி அங்கே நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். உடனே அதே பெண்மணியை அழைத்து அவருக்கு தேவையான உணவை கொடுத்து, அந்த குழந்தைக்கு குளிரில நடுங்கிக் கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம், அழகான ஒரு ஸ்வெட்டரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி மாலை வேலை வரை காத்திருக்கிறார். மாலை வேளையிலே அந்த வழியாய் வருகிற ஒரு வழிபோக்கன் அங்கே மயங்கி விழுகிறார். மயங்கி விழுவதை கண்டவர் அவர் ஓடி போய் அவரை அழைத்து வந்து வீட்டிலே அமர வைத்து, அங்கே குளிரை போக்கக்கூடிய கணல் இருக்கும், அங்கே அமர வைத்து அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, போகிற பொழுது நீ வெறும் காலோடு இருக்கிறீர், அந்த காரணிகளை அணிந்து கொள் அப்படி என்று சொல்லி கொடுக்கிறார். இரவு ஆனது, கடவுள் வந்த பாணியில் இரவிலே அவர் போய் சொல்லுகிறார், நான் கண்டது ஒரு கனவாய் இருக்கலாம், கனவு, அந்த கனவு மெய்ப்படவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு வருத்தத்தோடு விளக்குகளை அணைத்து விட்டு படுக்க போகிற பொழுது ஒரு குரல் ஒன்று வருகிறது, மாற்றி நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்ற ஒரு குரலுக்கு ஏன் எனக்காய் நன்றி சொல்ல வேண்டும், நான் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்காய் காத்திருந்தேன், நீ வரவில்லையே அப்படி என்று சொன்ன உடனே நான் ஏன் வரவில்லை, 3 முறை இன்று உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்வதாய் இந்த கதை இருக்கிறது. இப்ப ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கலாம். நாங்கெல்லாம் ஸ்டேட் போர்டுல படிக்கல, மெட்ரிகுலேஷன்ல படிச்சோம், நாங்க இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிச்சோம், இது சாதாரண கதையெல்லாம் எங்களுக்கு வராது, எங்களுக்கு எல்லாம் நாவல் வேற என்ன வரும், இப்படிதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, இது ஒரு சாதாரண ஒரு கதை, ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி கடவுள் பல இடங்களிலே பல விதங்களிலே அவர் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே எலியா என்ன செய்கிறார், ஓடி ஒளிந்து ஓரேபு மலையிலே அவர் குகையிலே என்ன செய்கிறார், பதுங்கிக் கொள்கிறார். எதற்காக அவர் பதுங்கிக் கொள்ள வேண்டும், எதற்காக அவர் பதுங்கி இருக்க வேண்டும்? ஆகாபு என்ன செய்கிறார், அவரை கொலை செய்ய தேடுகிறார். வீட்டுல நம்ம பதுங்குறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு மனைவிக்கு நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும், எப்படியும் பதுங்கிதான் ஆகணும், இல்லைன்னா பாத்திரம் வரும், அது பறந்து வரும். அதே போல ஆகாபு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், ஓரேபு மலையிலே ஒளிந்து கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் எத்தனை பேரை கொன்று குவித்தார், எலியா 100 பேரை கொன்று குவித்தார். எதற்காக? இந்த பாகாலி தெய்வங்கள் அங்கே வணங்கப்படுகிற வேற்று தெய்வங்களை வணங்கிய வேற்று மக்களை எல்லாம் வழி திசை திருப்பிய மக்களை அவர் கொன்று குவித்து அங்கே இவர் எப்படிப்பட்டவராய் மாறி போகிறார், மற்றவர்களுடைய இரத்த பழிக்கு ஆளாகி போகிறார். எனவே அவர் ஓடி ஒளிந்து கொள்கிறார். இந்த கதையெல்லாம் அவருக்கு தெரியும். ஓடி ஒளிந்து போகிறார் ஒரு மரத்தினுடைய நிழலிலே. அந்த மரம் என்ன செடி, அது என்ன செடி, அது ஆவணக்கு செடி. அந்த ஆவணக்கு செடியை பார்த்திருக்கீங்களா? அது ரொம்ப குட்டையா தான் இருக்கும், ஆனால் இது மரமாய் வளரும். அங்கே அவர் நிழலிலே இருப்பார். காகங்கள் பழி நல்ல உணவை எடுத்துட்டு வரும். அப்போ அங்கிருந்து ஒரே மலைக்கு போவார். இது எல்லாமே ஒரு புறம் இருக்கு. ஆண்டவர் அங்கே காட்சி கொடுக்கிறார். நான் உனக்கு காட்சி கொடுக்க இருக்கிறேன் என்று சொன்ன உடனே இதை எலியாவுக்கு ஆண்டவர் எப்படி காட்சி கொடுக்க போகிறார், அவர் எப்படி கடுமையான காற்றிலே புயல் வேகத்திலே வரப்போகிறார், அங்கே நிலமெல்லாம் அழுத போகிறது, நிலநடுக்கங்கள் ஏற்பட போகிறது, அங்கே பெரும் காற்று வீச போகிறது என்று சொன்னால் அதற்கு முன் கொடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை தான் நீக்கத்தான் இவர் எலியா அங்கே சென்றார். எனவே இப்படி கடவுளுடைய கற்பனை எப்படி இருந்தது, அவர் மிகவும் அதிசக்தி வாய்ந்தவர் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் எப்படி பிரசன்னமாய் இருக்கிறார் என்று விவிலியம் சொல்கிறது. மெல்லியே
தென்றல் காற்றாய் வருகிறார். எனவே இங்கே கடவுள் பார்ப்பதற்கும் அவர் கேட்பதற்கும் நம்முடைய உருவகங்களுக்கும் வேறுபட்டு மாறுபட்டு இருக்கிறவராய்த்தான் இருக்கிறார். அவர் அங்கே ஒரு வெள்ளிய காற்றாய் இருக்கிறார், அழகு பிரசன்னமாய் இருக்கிறார், அழகாய் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், அன்பான கடவுளாய் இருக்கிறார், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறவராய், உண்மை தாயாய் தந்தையாய் இருக்கிறார். எனவே அவர் வெள்ளிய தென்றல் காற்றாய் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. திருப்பாடல் 139 7 8 யாராவது வச்சிருக்கிறீங்களா? அவர் எப்படி இருக்கிறார், எங்கெல்லாம் இருக்கிறார், அவரை தேடி பார்க்கிற பொழுது அவர் அதை எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 139 7 7 8 இந்த 2 வசனங்கள். நான் எங்கே செல்லக்கூடும், நான் எங்கே தப்பி ஓட முடியும் என்று சொன்னால், நான் எங்கேயும் தப்பி ஓட முடியாது. நீ வெள்ளிய தென்றல் காற்றிலே இருக்கிறேன், புயலிலே இருக்கிறேன், நிலநடுக்கத்திலே இருக்கிறேன் என்று சொன்னாள். அது தொடர்ந்து படிங்க. நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறேன், பிரசன்னமாய் இருக்கிறேன். நான் பாதாளத்திலே படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். எல்லாவற்றிலுமே அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த வெள்ளிய தென்றல் காற்றிலே என்னை வருடி செல்கிற இந்த தென்றல் காற்றிலே கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் மகிழ்ச்சி நாம் நிறைய நேரங்களிலே நாம் பார்க்கிறோம். வெற்றி என்றால் என்னுடையது, தோல்வி என்றால் அவருடையது. தோல்வி வருகிற பொழுது, ஏன் ஆண்டவரை இப்படி என்னை ஆழ்த்து விட்டேன், சோகத்தில் என்னை ஆழ்த்து விட்டேன். ஆனால் மகிழ்ச்சி வருகிற பொழுது துள்ளி குதிக்கிறோமே, ஆண்டவருக்கு நன்றி சொல்வது கிடையாது. ஆஸ்கார் விருது வாங்கிய A.R. ரஹ்மான் அவர்கள் மேடையிலே சொல்லிய இந்த வார்த்தை, ஒற்றை வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா? எல்லா புகழும் இறைவனுக்கு. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பது இங்கே முக்கியமல்ல. ஆனால் அங்கே கடவுள் இந்த மகிழ்ச்சியை கூட என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் மகிழ்ச்சியை கூட கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் என்னுடைய இசையிலும் கூட அவர் பிரசன்னமாயிருக்கிறார். எனவே ஒவ்வொருவருடைய வாழ்விலே கடவுள் பிரசன்னமாயிருக்கிறார். என் வழியாய் கடவுளுடைய பிரசன்னத்தை நான் கொடுக்க எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அந்த இருப்பை சொல்வார்கள் ஓம்னி பிரசன்ட், ஓம்னி சியன்ட், வேற என்ன இருக்குது? ஓம்னி பிரசன்ட், ஓம்னி சியன்ட் அண்ட் ஓம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அவர் எல்லாவற்றிலும் பிரசன்னமாய் இருக்கிறவர், ஓம்னி பிரசன்ட், ஓம்னி சியன்ட் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறவர், ஓம்னி பொட்டன்ட் எல்லாவற்றிலுமே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சக்தி வாய்ந்தவராய் இருக்கிறார். ஓம்னி பொட்டன்ட் எல்லாவற்றையும் தன்னகத்திற்குள்ளே அடக்கி வைத்தவராய் இருக்கிறார். எனவே இதைத்தான் நம்முடைய மறைக்கல்வியிலே கற்றுக் கொடுக்கிறார். இத்தகைய பிரசுத்தமாய் இருக்கிற ஆண்டு திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 21 இறைவசனம் அழகாய் சொல்கிறது. திருவெளிப்பாடு அதிகாரம் 21 இறைவசனம் 3 கடைசி புத்தகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதனின் நடுவிலே உள்ளது. கடவுளுடைய உறைவிடம் யாருடைய நடுவிலே இருக்கிறது? மனிதனுடைய நடுவிலே, நம்முடைய நடுவிலே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் நம்மிலே என்னவாய் இருக்கிறார்? பிரசன்னமாய் இருக்கிறார். இங்கே அவர் இருக்கிறார் என்பதை அழகாய் காட்டுகிற ஒன்றாய் இருக்கிறது. எனவே அவர் என்னிலே இங்கே நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னால், என் வாழ்வு, என் சொல், செயல் எல்லாம் அவராய் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது. அவர் இங்கே மனிதர்கள் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறார் என்று நற்செய்தியிலே இது நிறைய முறை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். பேதுரு என்ன செய்கிறார்? நடந்து போகிறாய், நீர் உண்மை கடவுள் என்று சொன்னால் ஆணையிடும்,
நான் நடந்து வரேன் அப்படின்னு வீராப்பா கேட்கிறார். வீராப்பா கேட்டவுடனே நாமளும் வீராப்பா நிறைய நேரங்களிலே கேட்போம். வீராப்பா கேட்போம். கேட்டு கொடுத்த உடனே இதை என்னால் ஒரு பயத்திலே நாம் என்ன செய்வோம், கொடுத்த ஆசீர்வாதங்களை உதறிவிடும். இதை போன்றுதான் பேதுரு என்ன செய்தார்? ஒரு வீராப்பா கேட்கிறார், கடவுள் நீ உண்மை கடவுள் என்று சொன்னால் ஆணையிடும், நான் நடந்து வருகிறேன். சரிவா? அவர் ஆணையிட்டாரா? பெரிய வசனம் பேசினாரா? பாகால் தெய்வங்களுக்கு அவர்கள் எத்தனை காலையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா எலியா என்ன செஞ்சாரு? பீடத்தை கட்டினாரு, கட்டி அதுல இறைச்சியை வச்சு வேற என்ன செஞ்சாரு? எத்தனை குடம் ஊத்துனாரு? குடத்தை தண்ணி எடுத்துலாம் ஊத்துனாரு. தண்ணியெல்லாம் ஓட ஆரம்பிச்சு உடனே எலியா என்ன செஞ்சாரு? தாமும் நீட்டி குதிச்சாரா? ஆண்டவரே வா 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 அப்படின்னு கத்துறாரா? நீ கடவுள், உன்னுடைய பிரசன்னம் உன்னுடைய இருப்பை நீர் இங்கே காட்ட வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து என்ன வந்தது? அதனாலதான் எலியா என்ன நினைச்சாரு? வானத்திலிருந்து நெருப்பாய் வந்தது. எப்படி இருக்க வேண்டும்? புதுமமாய் இருக்க வேண்டும், காற்றாய் இருக்க வேண்டும், புயலாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நீ நினைப்பதை நான் செய்ய நான் மனிதன் அல்ல என்பதை அழகாய் கடவுள் சொல்றார். இங்கே பேதுரு நடந்து போகிற பொழுது அங்கே அந்த அலைகள் சாந்தமாய் இருக்கின்றன. ஆனால் நடக்க அங்கே என்ன நடக்கிறது? புயல் வருகிறது. அலைகள் பெரிதாக ஆனவுடனே அவருடைய நம்பிக்கை என்ன செய்கிறது? குன்றி போகிறது. எனவே கடவுள் எப்பொழுதுமே சாந்தமாய் இருப்பார் என்பதையும், கடவுள் எப்பொழுதுமே நெருப்பாய் இருப்பார் என்பதையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள இயலாது. இங்கே பேதுருவினுடைய பிரசன்னம், அவர் உண்மையாகவே இதுவரை என்னை நடத்திய ஆண்டவர் இனிமேலும் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை நடத்தி செல்வார் என்கிற நம்பிக்கையோடு அவர் நடந்திருந்தால் உண்மையாகவே அங்கே பேதுரு ஆபிரகாமை விட அதிகமாய் போற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவர் பயத்திற்கு உள்ளானார். கடவுளுடைய கரத்தை அவர் வெற்றி கொண்டார். கடவுள் தான் அங்கே பற்றிக் கொள்ளுகிறார். என்ன செய்கிறார்? அவர் மூழ்கிற பொழுது இவர் ஓடி போய் பற்றிக் கொள்ளவில்லை, கடவுள் அவருடைய கரத்தை பற்றிக் கொள்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் ஆண்டவருடைய கரங்களை பற்றிக் கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய கரங்களை பற்றிக் கொள்ள நீங்கள் உங்களுடைய கரங்களை கொடுங்கள். என்று சொன்னால் பேதுருவை போன்று துன்பம் வருகிற பொழுது நாம் என்ன செய்வோம்? கைகளை உதறி விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை உதறி விடாத ஒருவராய் என்றுமே இருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே நிம்மதி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? பழையாளெல்லாம் கேட்டிருப்பீங்க. எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் கேட்டேன். கண்டிப்பா செல்வாவுக்கு அந்த இடம் கிடைக்குமான்னு தெரியல. எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் கேட்டேன். எங்கே நிம்மதி தேடுவீங்க? எங்கே நிம்மதி? கடவுள் என்ன செஞ்சாரா? இந்த அமைதியை நான் எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்தாரா? தேடி வந்துட்ட பிறகு அவர் இந்த அமைதி எங்க எடுத்து போய் வச்சாரு? ஒவ்வொருடைய உள்ளத்திலேயே எடுத்து வந்து வைச்சார். நாம என்ன செய்வோம்? நம்மளை தவிர வேற எல்லா இடத்திலையும் தேடுவோன்னு கடவுளுக்கு நன்றாக தெரியும். நம்மை தவிர, நம்முடைய உள்ளத்தை தவிர மற்ற இடத்துல இவர் நமக்கு நிம்மதி கொடுப்பாரா? இந்த வீட்டில நிம்மதி கிடைக்குமா? இவருடைய போகிற பொழுது எனக்கு அமைதி கிடைக்குமா? அல்லது இங்கே இந்த மாலுக்கு போனா எனக்கு நிம்மதி கிடைக்குமா? இந்த கோயிலுக்கு போய் இங்க நின்னா நிம்மதி கிடைக்குமா? அப்படி என்று சொல்லி வெளியே தேடுகிறவரை தவிர உள்ளத்தை ஆராய்ந்து என்னிலே என் ஆண்டவர் இருக்கிறாரே, அவரை அறிந்து கொள்ளுகிற பொழுது மட்டும்தான் நமக்கு உண்மை அமைதி என்பது கிடைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் அதிகாரம் 9:7 வசனங்களை மட்டும் நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை வசனம் 7 வாசிங்க. கடவுளுடைய அன்புக்குரிய ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கும். God loves the cheerful giver அப்படின்னு இருக்கும்.
நான் என்னுடைய உள்ளத்திலே நான் ஆண்டவருக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் யாருக்கு செய்தீர்கள்? எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே நான் என்னோடு இருக்கிறவர்களுக்கு தோள் கொடுக்கிற பொழுது நான் கடவுளை வெளிப்படுத்துகிறேன். கடவுளை நான் என்ன செய்கிறேன்? மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஒரு சின்ன உதவியே யாருக்காவது ஒரு பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்களேன். அந்த பெரியவங்க நம்ம எப்படி பாராட்டுவாங்க? நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு அவசரத்துல போய் அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்ச என்ன சொல்லுவாங்க? கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இவை எல்லாமே நம்முடைய செயல்கள் வழியாய் கடவுளுடைய பிரசுரத்தை நாம் காட்டுகிறவர்கள். நான் மற்றவர்களுக்கு அந்த கடவுளுக்கு நான் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு கொடை. அது எனக்கு ஆசீர்வாதமாய் காண்பது, என்னை நோக்கி காண்பது. 1 யோவான் அதிகாரம் 3:18 மிக அழகாய் சொல்லுகிறது. 1 யோவான் யோவானுடைய திருமடல் 1 யோவான் 3:18 கடைசியாக இந்த வசனத்தோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளே, சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலே உண்மையான அன்பை விளங்க செய்வோம். நாம் என்ன செய்வோம்? நல்லா இருக்கியா? சரி போ, சாப்பிட்டு வா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவதிலே அல்ல. என்னையோடு வருகிறவர்களே மாற்றி காப்பில அந்த கதையை சொன்னேன். அவர் அங்கே இருக்கிறவர்களை பார்த்து கேட்டு இருக்கலாம். அங்கே பெருக்கி அந்த திருவை சுத்தம் செய்கிறவரை பார்த்து கேட்டு, நல்லா இருக்கியா தம்பி, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே செயல் வழியாய் கடவுளுடைய பிரசனத்தை நான் காட்டவேன். என்னுடைய செயல், என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற அன்பினுடைய வெளிப்பாடு, கடவுளுடைய பிரசனத்தினுடைய வெளிப்பாடு. எனவே அழகாய் கடவுள் சொல்லுகிறார், நான் சிறையில் இருந்தேன், என்னை நீ பார்க்க வந்தேன், உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தேன், ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். இப்படி என்று சொன்னால் ஆண்டவரே ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, நீ எப்பொழுது உணவின்றி இருந்தேன், எப்பொழுது ஆடையின்றி இருந்தேன், எப்பொழுது நீ சிறையில் இருந்தேன், நான் எப்பொழுது பார்க்க வந்தேன் அப்படி என்று சொல்லுகிற பொழுதுதான் இந்த வசனம் வருகிறது. சின்னஞ்சிறியனுடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, துன்புறுவலோடு நாம் செய்கிற சிறு சிறு காரியங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களின் அதிபதி அல்ல. நான் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாவற்றையும் செய்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார்கள். சிறு சிறு காரியங்களை செய்கிறவர்கள் ஆண்டவர் அங்கே பல காணிக்கைகளை கொடுத்தாலும் கூட அவர் ஒரு சிறிய காணிக்கையை ஏறெடுத்து பார்த்தார். ஏழை கைவினுடைய காணிக்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது என்பதை கூட வாசிக்கிறோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகள், நாம் செய்கிற சிறு காரியங்கள் நம்மை வெளிப்படுத்துவதல்ல, ஆண்டவரை வெளிப்படுத்துவது, கடவுளை வெளிப்படுத்துவது, கடவுளுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவது, நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவது, நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். முதலாய் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? எந்த இடத்தில் அழைக்கப்பட்டார்கள்? அந்தியோக்கிய திருச்சபையில் தான் முதலாவது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்தியோக்கிய கிறிஸ்தவர்கள் திருச்சபையினுடைய கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். எருசலேமிலே துன்பப்படுகிறவர்களுக்கெல்லாம் எங்களால் ஆன உதவிகளை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அழகாய் என்ன செய்தார்கள்? பவுலியார் வழியாக அவர்களுக்கு உதவிகளை செய்தார். எனவே அந்தியோக்கிய திருச்சபையில் தான் முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவினுடைய அமைதியை, கிறிஸ்துவினுடைய சகோதர தன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியார்
அழைக்கப்பட்டார். சிலுவையிலிருந்து அழைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றிப்பட்டார். விண்ணக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் பொழியும் காலத்திலே தழுவர திருமணம் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் தமதுரை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். துதியங்கள் உறவை நம்புகிறேன். உலகின் தூய்மை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அமைதியின் விடுதலை இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், தேவத்தார் அனைவரும் உமது அமைதியின் கருவியாக செயல்பட்டு பல்வேறு நிலைகளில் எழுந்து வாழும் மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரை இறைவா, உலக நாடுகளிடையே இடம்பெற்று வரும் கருத்து வேறுபாடுகளும் ஆயுதம் போர்களும் முடிவுக்கு வரவும் அரசு தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வாழ்வில் ஆர்வம் காட்டவும் உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஊற்று இறைவா, என் நாட்டில் உமது மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவோரும் நற்செய்தி பரவலை தடுக்க நினைப்போரும் வன்முறைகளில் உள்ள மகிழ்வோரும் மனந்திற்கு உதவுமாறு மன்றாடுகின்றோம். அமைதியின் நிறைவே இறைவா, வறுமை, பசி, தனிமை, நோய், முதுமை போன்ற பல்வேறு துன்பங்களால் வாழும் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கிட அவர்களது வேதனை நீங்கி அமைதி காண உதவுமாறு மன்றாடுகின்றோம். அமைதியை அருள்பவரே இறைவா, எம் பங்கு தந்தை, அருள் சகோதரர்கள், பங்கு மக்கள் அனைவரும் நெருக்கடி நேரத்தில் உம்மை முழுமையாக பற்றிக்கொள்ளவும் உமது உதவியை சுவைத்து அமைதியுடன் வாழவும் உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறக்கமே உருவான இறைவா, நான் உங்களுக்கு அமைதியை விட்டுச் செல்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்று அல்ல, அது நிலையான வாழ்வழிக்கக்கூடிய அமைதி தருவதற்கு நீங்கள் உருவாகிறது. அப்படியாக அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ நிலையான அமைதியை தந்து உண்மையில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டிய ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவர்த்தித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறங்கி கேட்பவற்றை கனிவுடன் தந்தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். பாடலை 262 பாடலை 262 நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 4 பேருக்கு உதவிகளை செய்ய இருக்கிறோம். எனவே இதை காண்பி கவனியிலே கொண்டிருக்க உதவி கொள்வதற்கு பொருட்கள் யாவையும் எடுத்து
தோத்தத்தாயிடுவார் தத்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தத்தோத்தத்தாயிடுவார் பழகிட கரியோ உணர்வோயின்றி பாடிடு பரியோ பதனிடைமா பழகிட கரியோ உணர்வோயின்றி பாடிடு பரியோ பதனிடைமா பெருந்தினி நீதியமை தேவதையன்றி நேரமில்லா தந்திட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயிடுவார் தந்திட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் கர்த்தருடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதத்தையும் புனிதத்தையும் ஆண்டவரே, உமது திருவின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்கள் காணிக்கையின் காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் வீட்டின் மறைநிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியுமாகும். எங்கள் கடமையில் இருக்கக்கூடிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பின் உயிர்வாற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கின்றோம். ஆகவே புனித வாழ்த்துகள் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டேற்றி முடிவின்றி பாடுவதாகவும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுபடவாகும். அவர் பாடுபட உள்ளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் சின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் கூடிய முடிய தகுந்த உடையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களாய நீதிநாதரே ஆயர்கள் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி செபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உடைய அன்பிலே, அமைதியிலே, சமாதானத்திலே, உடைய இரக்கத்திலே இன்றும் நிறைவு பெற செய்தருளும். எதிர்நோக்கோடு எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக வழியினுடைய சிலருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு முகந்தவராயிருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகிறோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பட்டு இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துணியாக ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேர் பெற்றதாகவும் எண்ணிக்கொள்ளாத இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்தை ஏற்படுத்த அமைதியும் ஒற்றுமையும் அளித்தீராய். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதியோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திரு செம்மறியே, என் தெய்வமே, உலகின் பாவம் போக்கும். இறைவனின் திரு செம்மறியே, என் தெய்வமே, உலகின் பாவம் போக்கும். இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிறுத்தியிருக்கிற நான் தகுதியற்றவன். ஆனால் உருவாக மட்டும் சொல்கிறேன், என் ஆன்மா நம்பி. நடுவே நடத்தாடும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீங்களும்
உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்னிறம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் ஞானியும் உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்னிறம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் ஞானியும் உயர்ந்தது அவராலே. ஆகிரை தூக்கிடும் தாய் மறந்தாலும் நீ அவன் மடியிலே மனம் தேற்றுவார், மனம் ஊட்டுவார். வாழ்வில் ஒளிதானே பஞ்சாலே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறு. இன்றைய 7:30 மணி திருப்பணியை மத்திய ஆசிரிய குடும்பங்கள் சிறுவர் கொடுக்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற அடுத்த ஞாயிறு புனித சைம நம்பிய குடும்பங்கள் சிறப்பித்துக் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று அன்பிய கூட்டமானது புனித பிலிப்பம் அன்பிய கூட்டம் ஜெயன் ஜெவில்சி அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற இருக்கிறது. 4/371 BF2 குருவாதம் ஆலயம் விவேகானந்தா ஸ்ட்ரீட் நன்மகள் முகவரியிலே நடைபெற இருக்கிறது. புனித பிலிப் அன்பிய குடும்பங்கள் இது அன்பிய கூட்டத்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மறைகல்வி பிள்ளைகளுக்கு சகாயராஜ் சிவமாலை அவர்கள் உணவை கொடுக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் கரங்களை கட்டி தெரிவித்து மகிழ்வோம். அங்கு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் இளையோர் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாலவாக்கத்திலே நடைபெற இருக்கிற போட்டிகளிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக சேமித்துக் கொள்வோம். மேலும் இந்த இளையோர் குழுவிலே சேர விருப்பப்படுகிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை என்னிடத்திலோ அல்லது அருட்சகோதரிடத்திலோ கொடுக்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மறைக்கல்வி வகுப்புகளுக்கு தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயம் அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி உண்மையாகவே முழுமையாய் சென்று சேர வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கிறோம். எனவே அனைத்து பிள்ளைகளும் மறைக்கல்வியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை போன்று பிள்ளைகள் தனியாக ஒரு பாடகர் குழுவினரை அமைக்க இருக்கிறோம். எனவே பிள்ளைகள் உங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகள் நன்றாக பாடுவதை பிள்ளைகள் இருப்பின் உங்களுடைய பெயர்களை கொடுக்கபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நம்முடைய பாடகர் குழுவினர் ஒருங்கிணைத்து கொடுப்பார்கள். வருகிற வாரம் 14ஆம் தேதி நம்முடைய பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட விதத்திலே திருப்பலி நடைபெற இருக்கிறது. மறைக்கல்வி திருப்பலியானது 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்கள் மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மை ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்படி நிறைவேறிற்று. திருப்பலி காலை திருப்பலி நடைபெறும். எனவே முடிந்தவர்கள் கலந்து
உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாலையின் திருப்பலியானது நடைபெறும்.